நல்லூர் சூழலில் உருவாகியுள்ள நீர்த்தாளி அடையாளம். யாழில் சர்வதேச விமான நிலையத்தின் அபிவிருத்திகள் விரிவுபடுத்தப்படும். புதிய விமான சேவைகள் தொடர்பில் ஆராய்வு. சந்திரசேகர் தெரிவிப்பு. புதுக்குடியிருப்பு வர்த்தக நிலையங்களில் ஏற்படுத்தப்படவுள்ள மாற்றம். அனுரவின் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டக்காரர்கள். காத்திருக்கும் கடுமையான நடவடிக்கைகள். கல்வி நிர்வாக சேவையில் 1500 வெற்றிடங்களை நிரப்ப தடை. கொழும்பில் இன்று முதல் விசேட போக்குவரத்து திட்டம். கிபுலோயா திட்டத்துக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டம். போதைப்பொருள் பயன்படுத்திய சாரதிகளை கண்டறியும் விசேட சோதனை. 800க்கும் மேற்பட்டோர் கைது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அரசாங்கத்துக்கு வழங்கிய கால அவகாசம் இன்றுடன் நிறைவு. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள ஒப்பந்தம் கைச்சாத்து. வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு. உலகளவில் பின்தங்கிய நிலையில் உள்ள இலங்கை. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலய சூழலில் நீர்த்தாளி அடையாளம் காணப்பட்டுள்ளதாக யாழ் மாநகர சபை உறுப்பினர் கபிலன் தெரிவித்தார். இதனை சூழவுள்ள குளங்களின் உள்வருகை மற்றும் வெளியேற்றுகை வாய்க்கால்களில் ஏற்பட்டுள்ள சிதைவு மற்றும் வாய்க்கால் குளங்களின் ஆக்கிரமிப்புகளே கோவில் வீதி, பைமன் வீதி, அரசடி வீதி வெள்ளத்துக்கு காரணமாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒரு 4 அடி அகல வாய்க்காலின் மீது ஒரு வீட்டின் முற்றம் அமைந்துள்ளது. வாய்க்காலின் மதகோடு வீட்டின் மதில் அமைக்கப்பட்டுள்ளதும் காணக்கூடியதாக உள்ளது. வீதியின் ஒரு புறம் 3 அடி அகல வாய்க்கால் தெரிகிறது. வீதியின் மறுபுறம் வாய்க்காலை காணவில்லை. ஒரு விடுதிக்கு கீழாக போவதாக தெரிகிறது. ஆனால் முழுவதும் இருளாகவே தெரிகிறது. ஒரு குளத்தை சுற்றி குடியிருப்பே அமைந்துள்ளது. ஒரு குளத்தை புனரமைக்கும் போது தூர்வாரிய மண்ணை கரையிலிட்டு குளக்கரையை ஆக்கிரமித்து கொடுத்துள்ளனர். காணிக்கான உறுதியும் அங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே நல்லூரின் வெள்ள பிரச்சினைக்கு தீர்வாக ஒரு புதிய வாய்க்கால் தொகுதி அமைப்பு முன்மொழியப்பட்டுள்ளது. ஆனால் அதனை செய்ய எத்தனை பேரோடு போராட வேண்டுமோ தெரியவில்லை என கபிலன் தெரிவித்துள்ளார். புதிய வடிகால் அமைப்பு திட்ட முன்மொழிவை விரைவில் சமர்ப்பிக்கின்றோம். அமுலாக்கம் பற்றி மக்களே நல்ல தீர்மானத்தை எடுத்து உதவுவார்கள் என நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் சர்வதேச விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அதே நிலையில் புதிய விமான சேவைகள் தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றோம் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் என்ற வகையில் நாட்டினுடைய அபிவிருத்தியை எந்த தடைகளும் இல்லாமல் மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தின் பொதுமக்கள் காத்திருப்பு பகுதி வேலைகள் முடிவுறும் தருவாயில் உள்ள நிலையில் அடுத்த கட்ட செயற்பாடுகள் தொடர்பில் கவனம் செலுத்தி வருகிறோம். கடந்த அரசாங்கத்தில் குறித்த விமான நிலையம் ஆரம்பிக்கப்பட்டாலும் முழுமையான விமான நிலையமாக மாற்றம் பெறாத நிலையில் எமது அரசாங்கம் அதனை முழுவீச்சில் செயல்படுத்தி வருகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் காத்திரமான பங்களிப்பை மேற்கொள்ளும் என்பதில் எமக்கு நம்பிக்கை உள்ளது. யாழ்ப்பாண விமான நிலையத்தின் விமான சேவைகள் விரிவுபடுத்தப்படுவது தொடர்பில் விமான சேவை நிறுவனங்களுடன் கலந்துரையாடி வருகின்ற நிலையில் சேவைகள் விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் எடுக்கப்படும். அதேபோல் காங்கேசன் துறைமுக அபிவிருத்தி பணிகளை விரிவுபடுத்துவது தொடர்பில் ஆராய்ந்து வரும் அதேவேளை மயிலிட்டி துறைமுக அபிவிருத்தியை மேற்கொள்வதற்காக சுமார் 400 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் மயிலிட்டி துறைமுகம் விடுவிக்கப்பட்டாலும் அதனுடைய அபிவிருத்தி பணிகளில் இடைநடுவில் விடப்பட்ட நிலையில் நாட்டினுடைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அதனை மேற்கொள்ள உள்ளதாக வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கினார். அதேபோல் யாழ் கொழும்புத்துறை, இறங்குதுறை மற்றும் குறிகட்டுவான் துறை அபிவிருத்திகளுக்கு இந்த வருட இறுதிக்குள் முடிவுறுத்தப்படும். எமது அரசாங்கம் நாட்டில் வாழ்கின்ற சகல இனமத மக்களை இணைத்துக் கொண்டு புதியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு அரசாங்கமாக ஆட்சிக்கு வந்தது யாவரும் அறிந்த விடயம். எமது அரசாங்கத்தின் பயணத்தை தடுத்து நிறுத்தலாம் என சிலர் நினைக்கிறார்கள். காரணம், கடந்த காலங்களைப் போல திருடர்கள் யுகம் ஒன்றை மீண்டும் கொண்டு வருவதற்காக துடிக்கிறார்கள். இந்த நாட்டை மீண்டும் ஒரு அழிவு பாதையை இட்டுச் செல்வதற்கு இன்னும் சிலர் இனவாதத்தை கையில் எடுக்கிறார்கள். அது அவர்களின் அரசியல் இருப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இழந்து போன அரசியலை மீண்டும் புத்துயிர்படுத்துவதற்கே. ஆகவே வடக்கு மக்களுக்கு தெளிவாக ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எமது அரசாங்கம் மக்களின் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யும் ஒரு அரசாங்கமாக செயல்படும். அதேவேளை அபிவிருத்தி பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்கும் என அவர் தெரிவித்தார். புதுக்குடியிருப்பில் உள்ள பலசரக்கு கடைகளில் புகைத்தல் பாவனை பொருட்கள் விற்பனை செய்வதனை கட்டுப்படுத்துவது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் தவிசாளர் வேலாயுதம் கரிகாலன் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான முதலாவது பிரதேச சபை அமர்வு நேற்றைய தினம் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. சமய அமர்வின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
இவ்வாண்டு புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அபிவிருத்தி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 2 பிரதேச செயலகங்களை கொண்ட பரந்துபட்ட எல்லையாக புதுக்குடியிருப்பு பிரதேச சபை இருக்கின்றது. வீதி வேலைகள், மின்விளக்கு பொருத்துதல், ஏனைய மக்களுக்கு நன்மை பயக்கும் விடயங்கள் போன்ற நீண்ட நிலைப்பாடுகளுடைய திட்டங்கள் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையால் 2026 ஆண்டு மேற்கொள்ளப்பட உள்ளது. இன்றைய சபை அமர்வில் சபை உறுப்பினர்கள் பிரேரணை மூலம் மதுபான சாலை முன்பாக மதுபான சாலைகளை அருந்திவிட்டு போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிப்பது, பலசரக்கு கடைகளில் புகைத்தல் பாவனை பொருட்கள் விற்பனை செய்வதனை கட்டுப்படுத்துவது தொடர்பில் உறுப்பினர் அகிலனுக்கு பிரேரணை சபை கொண்டு வரப்பட்டு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் மணல் கிரவல் வேலை திட்டங்கள் எதிர்காலத்தில் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையால் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. இது தொடர்பான முடிவுகளும் எடுக்கப்பட்டுள்ளது. புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்குட்பட்ட பகுதி மக்களுக்கு தேவையான மணல் கிரவலை பெற்றுக்கொள்வதில் பாரிய சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். அந்த வகையில் மக்களுக்கு நியாயமான விலையில் கிடைக்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்து வருவதாகவும், குறிப்பாக புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட நிலங்களில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்துக்கென பல்வேறுபட்ட நிதி மூலங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்கு சொந்தமான வீதிகள் புனரமைப்பு செய்வது தொடர்பான ஏனைய திணைக்களங்கள் முறையாக நம்மிடம் ஒப்புதல்களை பெற்று வீதி அபிவிருத்தி வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. புதுக்குடியிருப்பு எல்லைப் பகுதிகளில், குறிப்பாக காட்டு பிரதேசங்களில் இருக்கும் மின் விளக்குகள் தொடர்பாக அந்த பகுதி மக்களின் கோரிக்கைக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த சில நாட்களாக ஜனாதிபதி செயலகம் முன்பாக பரபரப்பாக உள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. பேரிடரால் பாதிக்கப்பட்ட மலையக மக்களின் வீட்டு பிரச்சினைக்கு உடனடி தீர்வு வழங்குமாறு கோரி ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மாத்தளை மாவட்டத்தைச் சேர்ந்த கம்மடுவ கிராம மக்கள் மற்றும் நுவரேலியா மாவட்டத்தைச் சேர்ந்த எஸ்கடகள் மற்றும் கொன்கோடியா ஆகிய கிராம மக்களே இவ்வாறு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் குழு ஒன்று நிரந்தர வேலைவாய்ப்பு கோரி போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது. இந்த விடயத்துக்கு மீண்டும் பரீட்சை எழுதினால் அதற்கான வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கல்வி நிர்வாக சபை 3ஆம் தரத்திற்கு தற்போது நிலவும் 1500க்கும் மேற்பட்ட வெற்றிடங்களை நிரப்புவதற்கு இடைக்கால தடை விதிக்க கோரி இலங்கை கல்வி நிர்வாக சபை 3ஆம் தர பரீட்சைக்கு தோற்றிய பரீட்சார்த்திகள் குழு தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரிக்க உயர் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. இந்த மனு நேற்று பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன, நீதியரசர்கள் அச்சல பெங்கபுலி மற்றும் அர்ச்சுன உபேசேகர் ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்றத்தின் 3 நீதியரசர்கள் கொண்ட அமர்வு முன் விசாரிக்கப்பட்டது. சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான மூத்த சட்டவாதி சுரேகா அகமது தனது சிரேஷ்ட சட்டவாதி ஆஜராக முடியாததால் வேறு திகதியை கோரியதாக நீதிமன்றத்திடம் தெரிவித்தார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதியரசர் குழு மனுவை பிப்ரவரி 23ஆம் தேதி பரிசீலிக்க உத்தரவு பிறப்பித்தது. இலங்கை கல்வி நிர்வாக சேவையின் 3ஆம் தரத்துக்கான தேர்வு செப்டம்பர் 21, 2023 அன்று நடாத்தப்பட்டதாகவும் தாமும் அதற்கு ஆஜராகி 735 பரீட்சார்த்திகள் தேர்ச்சி பெற்றதாகவும் மனுதாரர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த பரீட்சையில் கலந்து கொண்ட சில பரீட்சார்த்திகள் இதற்கு தகுதியற்றவர்கள் என்று சுட்டிக்காட்டும் மனுதாரர்கள் இந்த தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக தெரிவித்தார். எனவே தொடர்புடைய பரீட்சை ரத்து செய்து மீண்டும் தேர்வு நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் எனவும், இந்த மனு விசாரிக்கப்பட்டு இறுதி முடிவு அறிவிக்கப்படும் வரை அதனுடன் தொடர்புடைய வெற்றிடங்கள் நிரப்புவதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என மனுதாரர்கள் உயர்நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையின் 78வது தேசிய சுதந்திர தின கொண்டாட்டங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஒத்திகைகளை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. 78வது சுதந்திர தின விழா இலங்கையை கட்டியெழுப்புவோம் என்ற துணைப்பொருளின் கீழ் நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சுதந்திர தின பேரணிக்காக முன்னாய்த்து ஒத்திகை நடவடிக்கைகள் இன்று முதல் எதிர்வரும் 2ஆம் தேதி வரை கொழும்பில் நடைபெறும் என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர்வேஸ் மார்ஷல் சம்பத் துயகுந்த குறிப்பிட்டுள்ளார். இதனால் 78வது தேசிய சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் விதம் தொடர்பில் காவல்துறை ஊடக பேச்சாளர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி இன்று, நாளை மற்றும் 2ஆம் தேதி ஆகிய நாட்களில் காலை 7:45 மணி முதல் மதியம் 1:30 மணி வரையும், எதிர்வரும் 1ஆம் தேதி காலை 5 மணி முதல் 1:30 மணி வரையும், சுதந்திர தின நாளில் காலை 5 மணி முதல் கொண்டாட்டங்கள் முடியும் வரையும் போக்குவரத்து பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மற்றும் ஊபா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. ஊவா மாகாணத்தில் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஊரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது.
வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேல் சபுரமுக, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். எதிர்வரும் 2ஆம் தேதி திங்கட்கிழமை கிவிலோயா திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாபெரும் போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க உள்ளதாக வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்தார். நேற்று தாயகம் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வன்னி பிரதேசத்தில் கிவிலோயா நீர்த்தேக்க திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. குறிப்பாக வவுனியா மற்றும் முல்லைத்தீவில் வாழ்கின்ற மக்களின் இனப்பெரம்பலை மாற்றுகின்ற செயற்பாட்டினை முன்னெடுக்கும் நோக்குடனும் எங்களுடைய மக்களின் பொருளாதாரத்தை அளிக்கின்ற செயற்பாடாக இந்த திட்டம் அமைய உள்ளது. அத்தோடு வனவள திணைக்களமே குறித்த பிரதேசத்தினுடைய பாரியளவான காட்டினை அளிப்பதற்கு உறுதுணையாக இருப்பதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிப்பதோடு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றினையும் முன்னெடுக்க உள்ளோம். அதன் அடிப்படையில் குறித்த ஆர்ப்பாட்டத்தை வரும் 2ஆம் தேதி திங்கட்கிழமை நெடுங்கணி பேருந்து நிலையத்துக்கு முன்பாக முன்னெடுக்க உள்ளோம். எனவே எமது எதிர்காலத்தினை சிந்தித்து அனைத்து அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள், பொதுமக்கள் அனைவரும் குறித்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பங்கு கொள்வதற்கு அழைப்பு விடுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். 13,000 ஏக்கர் அடர்ந்த வனத்தை வனவள திணைக்களம் இந்த கிவிலோயா திட்டத்துக்கான மகாபலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு 2021ஆம் ஆண்டு கைமாற்றம் செய்திருக்கிறார். இவ்வாறான திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது எங்களுடைய மக்களுடைய பூர்வீக நிலங்கள் அந்த நீரேந்து பகுதிக்குள்ளுக்கு அகப்படுகிறது. எங்களுடைய மக்கள் ஏற்கனவே எதிர்கொண்டிருக்கின்ற ஜான மனித மோதல், இந்த 13,000 ஏக்கர் காடு நீரேந்து பகுதியாக மாற்றப்பட்டு அழிக்கப்படுகின்ற போது இந்த வனவிலங்குகள் எல்லாம் வெளியில வரமாக இருந்தால் வவுனியா வடக்கில் வவுனியா மாவட்டத்திலேயே நாங்கள் பயிர் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அதற்கு மேலதிகமாக இந்த 13,000 ஏக்கர் அல்ல அதற்கு மேற்பட்ட தொகையான காடுகள் அளிக்கப்படும் போது எங்களுக்கு வவுனியா மாவட்டத்துக்கு கிடைக்கின்ற மழை வீழ்ச்சியில் பாரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். அதே போல இந்த திட்டம் தொடர்பான சுற்றுச்சூழல் அறிக்கையிலே இலங்கையிலே வேறெங்கும் காணப்படாத தாவர இனங்கள், விலங்கினங்கள், பறவை இனங்கள் இந்த காட்டில வாழ்கிறதாகவும் அவை அழிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எங்களுடைய மூதாதையர்களுடைய தொல்பொருள் சான்றுகள், அந்த ஆட்டுக்குள்ளுக்கு இருக்கிற பல சான்றுகள் அளிக்கப்பட இருக்கிறது. ஆனால் இதை எல்லாத்தையும் புறம் தள்ளி இந்த மகாபலியின் நிலைய மக்களுக்கு நீர் வழங்க வேண்டும் என்பதற்காக பாதிக்கப்படுற மக்கள் தொடர்பாக எந்த கரிசனையும் இல்லாமல் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள். இந்த திட்டம் 2011ஆம் ஆண்டு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த நேரத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்த அரசு தமிழ் மக்களுக்கு விரோதமான அரசு கொண்டு வந்த திட்டம். இப்போது 16 ஆண்டுகளுக்கு பிறகு அதே திட்டத்தை எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இந்த சிறுபான்மை மக்களுக்கு விரோதமான அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்தை மீளாய்வு செய்யாமல் அதே மாதிரியாக இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வலிக்கிறது என்றது மிகவும் மோசமான, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில் நாங்கள் வவுனியா, முல்லைத்தீவு மாவட்டங்கள், குறிப்பாக பாதிக்கப்படுற மாவட்ட மக்கள் என்ற முறையில் நாங்கள் இந்த திட்டத்தை எதிர்க்கிறோம். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதால் தமிழ் மக்கள், இந்த பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பை தணிப்பதற்கான அல்ல அந்த பாதிப்புக்கான நிவாரணத்தை கூட இந்த கிவிலோயா நீர்ப்பாசன திட்ட முன்மொழிவில் உள்ளடக்கப்படவில்லை. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எப்படி நாங்கள் இல்லாமல் பண்ணலாம், அதுக்கு என்ன மாற்று தீர்வு, இந்த மக்களுக்கு என்ன நிவாரணம் நாங்கள் வழங்க இருக்கின்றோம், இந்த பிரச்சனைகளை எப்படி கையாள போகின்றோம் என்ற விடயங்கள் தொடர்பாக இந்த திட்ட முன்மொழிவில் உள்ளடக்கப்படவில்லை. அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நிதியும் இந்த திட்ட முன்மொழிவிலே உள்ளடக்கப்படவில்லை என்ற வகையில நாங்கள் இந்த திட்டத்தை வவுனியா மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டங்களுடைய இனப்பெரம்பலை மாற்றுகின்ற செயற்பாட்டுக்கு எதிராகவும் எங்களுடைய மக்களை பொருளாதார ரீதியிலே அளிக்கின்ற செயற்பாட்டுக்கு எதிராகவும்
எங்களுடைய மக்கள் தங்களுடைய சொந்த காணிகளுக்கு வயல்களுக்கு போக முடியாமல் கட்டுப்பாடு போட்டு வழக்கு தாக்கல் செய்கின்ற அதே வேளையிலே வேற்று மொழி பேசுகின்ற மக்கள் என்ற ஒரே காரணத்துக்காக வனவள திணைக்களமே ஒரு வன்னியில் இருக்கின்ற பாரிய ஒரு காடழிப்புக்கு உறுதுணையாக இருப்பதை எதிர்த்து இந்த போராட்டத்தை நாங்கள் 2ஆம் தேதி நெடுங்கணியிலே செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். இந்த போராட்டத்திலே அனைத்து அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள், மக்கள் எல்லோரும் எங்களுடைய எதிர்கால சிந்தனையை மனதிலே நிறுத்தி இந்த போராட்டத்திலே பங்கு பெற வேண்டும் என்று நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்வோம். நாடளாவிய ரீதியில் போதைப்பொருள் பயன்படுத்தி வாகனம் செலுத்தும் சாரதிகளை கண்டறியும் விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதுவரை 800க்கும் மேற்பட்ட சாரதிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPG சேனாதீர தெரிவித்தார். அண்மையில் பாணந்துறை பகுதியில் தேசிய வைத்தியசாலை நிறுவனம், மேல் மாகாண வீதி போக்குவரத்து அதிகார சபை மற்றும் போலீசார் இணைந்து முன்னெடுத்த விசேட சோதனையின் போது 84 பஸ் சாரதிகளிடம் சிறுநீர் மாதிரிகள் பெறப்பட்டு பரிசோதிக்கப்பட்டன. இதன்போது 3 சாரதிகள் போதைப்பொருள் பயன்படுத்தியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய சோதனைகள் மூலம் 14 நாட்களுக்குள் ஹஞ்சா, ஹெரோயின், ஐஸ் மற்றும் பாபுல் போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தியவர்களை கண்டறிய முடியும். இந்த சந்திப்பின் போது பரிசோதனையில் சிக்கிய சாரதி ஒருவர் தான் எந்த போதைப் பொருளையும் பயன்படுத்தவில்லை என ஊடகங்களிடம் போலீசார் மீது குற்றம் சுமத்துகிறாரே என ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பிரதி போலீஸ் மா அதிபர் 84 பேரை பரிசோதித்ததில் 3 மட்டுமே சிக்கியுள்ளனர். ஒரு சாரதி தான் குற்றமற்றவர் என கூறுவது வெறும் ஊடக காட்சிக்காக மட்டுமே. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சட்ட மருத்துவ அதிகாரிகள் மற்றும் விசேட நிபுணர்கள் முன்னிலையிலேயே இந்த பரிசோதனைகள் 2 முறை நடாத்தப்படுகின்றன. இதில் சந்தேகம் இருப்பின் குறித்த சாரதி அதனை நீதிமன்றத்தில் சவால் செய்யலாம். போலீசார் முறையான சட்ட நடைமுறைகளை பின்பற்றுகின்றனர் என தெரிவித்துள்ளார். இதுவரை முன்னெடுக்கப்பட்ட இவ்வாறான சோதனைகளில் 800க்கும் மேற்பட்ட சாரதிகள் போதைப்பொருள் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் அதிகமானோர் முச்சக்கர வண்டி மற்றும் பஸ் சாரதிகள் என்பது கவலைக்குரிய விடயமாகும். வாகன உரிமையாளர்கள் இவ்வாறான போதைப்பொருள் பயன்படுத்தும் சாரதிகளிடம் வாகனங்களை வழங்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோரிக்கைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்காக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அரசாங்கத்திற்கு வழங்கிய 48 மணித்தியால கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைவதாக சங்கம் தெரிவித்துள்ளது. சாதகமான பதில் கிடைக்காவிடுத்து முன்னெடுக்கப்பட வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து இன்று நிறைவேற்றுக்குழு கலந்துரையாடி தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ளும் என சங்கத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாங்கள் நியாயமான கோரிக்கையினை முன்வைத்துள்ளோம். அதற்காக 48 மணித்தியால கால அவகாசம் வழங்கியிருந்தோம். இன்றுடன் அந்த 48 மணித்தியால கால அவகாசம் நிறைவடைகிறது. அதற்குள் இப்பிரச்சினை தீர்க்காவிடின் இது தொடர்பில் தேவையான முடிவுகளை எடுப்பதற்கான அதிகாரத்தை மத்திய செயற்குழு நிறைவேற்றுக் குழுவுக்கு வழங்கியுள்ளது. அதற்கமைய எதிர்கால நடவடிக்கைகள் இதைவிட மாறுபட்ட விதத்தில் அமைவது எப்படி என்பதை நாட்டுக்கு தெளிவூட்ட எதிர்பார்த்துள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 1750 ரூபாவாக அதிகரிப்பது தொடர்பான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த உடன்படிக்கை பிராந்திய பெருந்தோட்ட கம்பெனிகள் மற்றும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு ஆகியவற்றுக்கிடையே இன்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சில் வைத்து கையெழுத்திடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் 2026ஆம் ஆண்டு பாதீடு யோசனைக்கு அமைவாக தற்போது வழங்கப்பட்டு வரும் 1350 ரூபாய் தினசரி வேதனத்தை 400 ரூபாவால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தோட்ட தொழிலாளர்களின் புதிய தினசரி வேதனம் 1750 ரூபாவாக உயர்வடைகிறது. இதற்கமைய இந்த சம்பளத்துக்காக வரவு செலவு திட்டத்தில் 5000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டுக்கான கையூட்டல் புலனாய்வு குறியீட்டில் இலங்கை 121வது இடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான கையூட்டல் புலனாய்வு குறியீட்டில் இலங்கை 121வது இடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க இதனை தெரிவித்தார். கையூட்டல் மற்றும் மோசடிக்கு எதிரான பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை அரசு அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற துறைகளில் தரவரிசையில் இலங்கை உயர் இடத்தில் இருந்தாலும் கையூட்டல் புலனாய்வு குறியீட்டில் இலங்கை பின்தங்கியே உள்ளது. மக்கள் எழுச்சியின் முக்கிய கோஷம் கையூட்டல் அரசியலுக்கு எதிரானதாக இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டுகள் கையூட்டல் நிறைந்த அரசியல்வாதிகள் மீது மாத்திரமன்றி கையூட்டல் நிறைந்த அரசு அதிகாரிகள் மீதும் சுமத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே அரசியல்வாதிகள் மாத்திரமின்றி அரசு அதிகாரிகளும் மக்களின் எழுச்சி மற்றும் மக்களின் எதிர்பார்ப்புகள் பற்றிய புரிதலை கொண்டிருக்க வேண்டும். அரசு ஊழியர்கள் மக்களுக்காக சிறந்த சேவையை வழங்க கடமைப்பட்டுள்ளதால் அரசு அதிகாரிகள் நேர்மையை வளர்த்துக் கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.